குக் வித் கோமாளி சீசன் 5 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஈகர்னஸோட நிறைய ஃபேன்ஸ் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா தான் குக் வித் கோமாளியோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரோமோல வந்துட்டு குக் வித் கோமாளில யார் யாரெல்லாம் ஜட்ஜஸா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் லேட்டஸ்டா இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் குக் வித் கோமாளில 2 ஜட்ஜ் இல்ல 3 ஜட்ஜா வர போறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த 3ஆவது ஜட்ஜ் யாரா இருக்க போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே குக் வித் கோமாளியில வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருந்திருக்காங்க. வனிதா அவர்கள் தான். வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து 3ஆவது ஜட்ஜா குக் வித் கோமாளி சீசன் 5ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரீசெண்டா வனிதா அவர்கள் பேஜ்ல ஒரு Q&A செஷன் நடந்துருச்சு. அதுல வனிதா அவர்கள்ட்ட குக் வித் கோமாளியை பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த வனிதா அவர்கள் என்னையே CWC 5ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆல்ரெடி வனிதா அவர்கள் வந்து CWC கண்டஸ்டண்டா உள்ள வந்த காரணத்தினால இந்த வாட்டி அவங்க ஜட்ஜா வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வாட்டி வந்து 2 ஜட்ஜ் இல்ல 3 ஜட்ஜா வந்து CWC நடக்க போகுது. அண்ட் ஃபன்னும் வந்து பயங்கரமா அன்லிமிட்டடா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சோ நீங்க குக் வித் கோமாளி சீசன் 5க்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம வனிதா அவர்கள் வந்து ஜட்ஜா வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யார் யாரெல்லாம் வந்துட்டு கோமாளியா வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.